ஆதார் அட்டை, குடும்ப ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இதெல்லாம் வந்து நாங்க அடையாளமா ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு பிறப்பை தீர்மானிக்காது அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பை தீர்மானிக்கிறது ஒரு நாட்டினுடைய குடிமகனான்னு தீர்மானிக்கிற வேலை வந்து தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது. அது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது. ஆனா திடீர்னு உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரத்தை வந்து தேர்தல் கமிஷன் கையில எடுத்திருக்காங்க. அப்ப எதையுமே ஒத்துக்க மாட்டாங்கன்னா, ஆதார் அட்டையும் ஒத்துக்க மாட்டாங்க, ரேஷன் கார்டை ஒத்துக்க மாட்டாங்க, ஓட்டர் ஐடி கார்டை ஒத்துக்க மாட்டாங்கன்னா, இனிமே பாஜகவினுடைய உறுப்பினர் அட்டை இருந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் வந்து ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஒரு பிரிவாகவே வந்து செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அந்த 65 லட்சம் ஓட்டுல 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் வந்து இடம் மாறிட்டாங்க, நிறைய பேருக்கு வந்து 2 இடத்துல ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த பட்டியலை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பட்டியலை நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நியாயமா தான் தேர்தல் கமிஷன் வந்து பட்டியலை நீக்குது அப்படின்னா ஒரு வாக்குச்சாவடி வாரியாக அந்த பட்டியலை அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கறதா நியாயம். ஆர்டிஐல கூட கொடுக்கலாம். ஆனா அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால வந்து ஒரு தேர்தல்ல வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடக்குது. பாஜக பல இடங்கள்ல வந்து கரப்ஷன் பண்றாங்க. முதல் முறையாக உலகிலேயே வந்து தேர்தல்ல வாக்காளர் பட்டியல கரப்ஷன் பண்ற ஒரே கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். இதை வந்து இதே நிலைமை போனா இது பீகாரோட முடியாது. அடுத்து வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி மிசோரம், இந்த மாதிரி தேர்தல் நடக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை நோக்கி இது நகர்ந்து அதற்கப்புறம் எல்லா மாநிலங்களையும் நடத்துவாங்க. வாக்காளர் பட்டியல் வெளியில வந்த உடனே பாஜக தேர்தலை ஜெயிச்சிடறாங்க. அதற்கப்புறம் மற்ற கட்சிகள் வந்து தேர்தலில் போய் போட்டியிடுவதோ இல்லை வாக்காளர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போடுறதோ வெறும் சடங்கு தானே ஒழிய அது வந்து ஒரு தேர்தலுடைய முடிவை தீர்மானிக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். இதே மாதிரி போச்சுன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி தான் இந்தியாவில் இருக்க முடியும். மக்களுக்கு வந்து ஓட்டு போட வேண்டிய தேவையோ அதற்குரிய உரிமையோ இருக்காது. இந்த உரிமையை பெறுவதற்காக வந்து நீங்க பல 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 தியாகங்களை செஞ்சுதான் அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமையை நம்ம பெற்றிருக்கிறோம். இது ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதற்கு எதிராக வந்து இது காங்கிரஸ், திமுக அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு மட்டும் கிடையாது. இது மக்களுடைய அடிப்படை குடியுரிமையே இந்த வாக்காளர் பட்டியல் மூலம் பாதிக்கப்படுது அப்படின்னா பொதுமக்கள் இதுல ஒரு மிக எங்க அரசியல் கட்சிகளுடைய ஒன்றிணைந்து நின்று இதற்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். இப்ப உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. உச்சநீதிமன்றம் தலையிட்டு நேத்து வந்து நீங்க ஆதார் அட்டையை வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தின் கையில தான் இந்தியாவுடைய ஜனநாயகமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. உச்சநீதிமன்றம் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து தேர்தல் கமிஷனை ஒரு முறையாக செயல்பட வைப்பாங்க நான் நம்புறேன். வங்கதேசத்தில் மிகக்குடியேறி வந்தவங்க இருக்கலாம், அதனாலதான் நாங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க எதிர்க்கிறீங்க, அது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பா இல்ல எல்லா மாநிலங்களையும் அது அவங்க சொல்றதுதான். வங்கதேசத்துல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க நீங்க எடுக்கிறீங்கன்னா அவங்க குடியுரிமை பெற்றவங்க அல்ல நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த பட்டியலை கொடுங்க, நாங்க போய் வீடு வீட சரி பார்த்துக்கிறோம். இன்னைக்கு வந்து நேர்மையான முறையில தான் இந்த வாக்காளர் பட்டியல சேர்த்தல் நீக்கல் நடக்குதுன்னா அந்த பட்டியலை ஒரு வெளிப்படையாக வெளியிடுறதுல தேர்தல் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை? அந்த பட்டியலை அவர்கள் வெளியிட மாட்டேன்னு சொல்றதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அவங்க எல்லாருமே வந்து வெளிநாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுதான் எங்களோட வாதம். தமிழ்நாட்டிலையும் நீங்க திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கவர்களுடைய பெயர்கள் மிக நிச்சயமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சோ அந்த நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வெற்றி தோல்விங்கிறது ஒரு 10,000, 5,000, 300, 30 ஓட்டு 50 ஓட்டுல எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஒரு பூத்துக்கு வந்து 10 ஓட்டு அவங்க நீக்கினா கூட 300 பூத்துக்கு 3000 ஓட்டு நீக்கப்படுதுல்ல. சோ அப்ப எளிதாக வந்து வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற ஒரு விஷயமா தேர்தல் கமிஷன் மாறிடுது. தேர்தல் மாறுறது வேற விஷயம். தேர்தல்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் வெற்றி தோல்வியை பாஜகவுக்கு சாதகமா தீர்மானிக்குதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதற்கு எதிராக தான் நாடாளுமன்றத்துல நாங்க ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து நீங்க இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு அதை பத்தி நாடாளுமன்றத்துல விவாதிக்கணும் நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க நாடாளுமன்றத்துல விவாதிக்க மறுக்கிறாங்க. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமான விவாதம் நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று முடிஞ்சிருக்கு, மாநிலங்களவையில் இன்னைக்கு முடியும். இதற்கப்புறம் மிக நிச்சயமாக அவங்க இந்த எஸ்ஐஆர்னு சொல்லப்படுகிற இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் நாங்க கேட்கிறோம். ஏன் மறுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரெப்ரசன்டேட்டிவா இருக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எந்த தலையீடு இதுல கிடையாது. அது ஒரு அட்டானமஸ் பாடி. அதனால அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் எதுவுமே இல்லாம ஒன் சைடா தான் நம்ம எப்படி ஆர்குமெண்ட் எடுத்துட்டு
இல்ல ஒரு வெளிப்படையான அமைப்பு, ஒரு தன்னிச்சையான அமைப்பெல்லாம் அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில தான் தேர்தல் கமிஷன் தன்னிச்சையான அமைப்பா இருந்தது. இன்னைக்கு தேர்தல் தேதிகளை பாஜக ஐடி விங் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எந்த மாநிலத்துல தேர்தல் நடக்குது முதல்ல பாஜக ஐடி விங் அனௌன்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் தான் தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் பிரிக்க முடியாத ஒரு இடத்துல நிக்கிறாங்க. ஏற்கனவே அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இந்த மாதிரி பல்வேறு அரசின் வரிப்பணத்துல, மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்கிற அமைப்புகள் ஏற்கனவே பாஜகவுக்கு வெளிப்படையாக வேலை செய்வதை போல இன்று தேர்தல் கமிஷன் மட்டும் வேலை செய்யுது. அதுல நீங்க அதுலயும் பாதிப்புகள் இருக்கு. அதுல எதிர்க்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள், இந்த மாதிரி எதிர்க்கட்சி பாஜகவுக்கு பணிந்து போகாத நேர்மையான அதிகாரிகள் இவங்க எல்லாம் தான் பாதிக்கப்படுறாங்க. பட் தேர்தல் அதுவே தப்புதான். ஆனா தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைனால இந்திய ஜனநாயகமே ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நான் இந்தியாவில பிறக்கவே இல்லைன்னு தேர்தல் கமிஷன் திடீர்னு சொன்னா நான் போய் அதை நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டியும் தேர்தல் முடிவு ஒண்ணுதான் அப்படின்னா அப்ப அந்த தேர்தலுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? யார் எவ்வளவு ஓட்டு போட்டாலும் பாஜக மட்டும்தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனாலதான் நாங்க இவ்வளவு ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.